Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எடிட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. மாஷா அல்லாண்டு வெயில் நல்லா புழுந்ததுக்கு இப்போ வந்துட்டு நல்லா மழை தொடர்ந்து மாதிரி மழை பெஞ்சிட்டே தான் நிற்கிது. வெயில் சும்மா இடையில அந்த மாதிரி விழுந்துட்டிக்குது. அல்ஹம்துலில்லாஹ், மழை தேவைப்படக்கெல்லாம் பெய்யத்தானே வேணும் இல்லையா? அப்போ இன்றைக்கு கொஞ்சம் சோப் பேஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு இல்லை, இப்போ பண்ணி ஒரு 2-3 நாளில் இன்றைக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணக்கல. அப்போ அதை வச்சு கத்தாழை சோப் கொஞ்சம் செஞ்சுருவோம் அப்படின்னு தான் தோட்டத்துக்கு போய்த்து கத்தாழை கட் பண்ணிட்டிக்கிறேன். அதோட கலருக்காக வேண்டி கொஞ்சம் பசலிக்கீரை சாறு ஊற்றுவோம். அது குணமாவும் மிக்கும், அதோட கலரும் வரும் இல்லையா? அதை சுட்டி பசலிக்கீரை இலையும் தான் கொஞ்சம் பறிச்சிட்டிக்கிறேன். இந்த சோப் செய்கிற வீடியோ ஒன்று நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை போய்த்து பார்க்கலாம். அதில் நான் ஒரு விஷயம் காட்டலை. என்னென்னா, இந்த கத்தாழையை கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லிக்குது இல்லையா, அதை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். அதை நான் போன வீடியோவில் காட்டி பட்டிக்கல. அப்போ அதை கட்டாயம் செல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வளமையாக செய்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சுக்கலாம். இதுதான் சோப் பேஸ். இதை வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக உருக்கி எடுத்துடணும். அதை உருக்கி கொஞ்சம் லேசாக ஆறுற வரைக்கும் ஆற வச்சுட்டு இந்த கத்தாழை சாரிக்குது இல்லையா, இதெல்லாம் மிக்சி ஜாரில் இப்படி உறைஞ்சி போட்டணும். என் மகன் வந்துட்டு எனக்கு அவ்வளோ வேலை செஞ்சு தருவாங்க. வீட்டில் பின்னுக்கும் முன்னுக்கும் சுற்றி அப்படி ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறது அதெல்லாம் விருப்பம் வைக்கும். கத்தாழை ஜெல், அதுக்கப்புறம் பசலிக்கீரையை நல்லா துண்டு இல்லாமல் மிக்சியில் அரைச்செடுத்துடணும். இந்த சோப் பேஸை உருக்கி லேசாக ஆறி வரக்கல தான் நீங்கள் இந்த சாரை வந்துட்டு சேர்த்துக்கணும். ஏன்டா நல்லாவே ஆறிட்டு அப்படின்றாலும் சோப் மாதிரி கட்டி ஆயிரும், அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகாது. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்டா எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி மனம் சேர்த்துக்கலும், இல்லாட்டி ஃபுட் கலரிங் அந்த மாதிரி சேர்த்து உங்களுக்கு விரும்பினா கலர் சேர்க்கலும். நான் வந்துட்டு எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்படி இயற்கையான மூலப்பொருட்கள் வச்சு தான் என்ற அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அச்சில் சோப் செய்கிறீங்களோ அந்த அச்சுக்கு லேசாக கொஞ்சம் தேங்காய் தடவிட்டு அதில் ஊற்றிட்டு மேலாளிக்கிற அந்த நுரையை 7 மாணவரை எடுத்துடணும். நான் கொஞ்சம் அழகாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மேலால் போட்டிருந்தேன். இப்போ இதை நல்லா செட்டாக விட்டுட்டு உடனே உங்களுக்கு யூஸ் பண்ணலும். நான் வந்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் கட் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த சோப்பை கட் பண்ணுறது. ஏன்னா அந்த கட் பண்ணக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஐக்கும். அது கையால் நாங்கள் செஞ்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஐக்கும். அது மகனும் வந்துட்டு சரியாக ஆசை, அதை எப்படா கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. இப்படி செஞ்சு வைக்கக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? நாங்களே ஒன்று செஞ்சு இப்படி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமாக்கும். இந்த சோப் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வளமையாக கடையில் வாங்குகிற சோப்பை விட கெமிக்கல் குறைவாக கைகளுக்கு வந்துட்டு நல்லாக்கும். நீங்கள் இதில் கேரட் சாறு, பசலி சாறு அப்படி விரும்பினது போட்டு செய்யலும், நல்லா ஆரோக்கியமாக்கும். ஏலும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். எங்களோட மகன் வந்துட்டு இந்த சோப் வச்சு கை கழுவி அதை வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க கை கழுவுறத கொஞ்சம் இயன்ற மாதிரி இந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏண்டா நிறைய துக்கங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், சந்தோஷங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை மாதிரி இதையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் என்னைய
ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லா என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரிஞ்சிக்கும். அப்போ அல்ஹம்துலில்லா நான் வந்துட்டு என் பிஸ்னஸுக்கான பிஆரை வந்துட்டு எடுத்துட்டேன். அப்போ அதுக்கு நான் எஜி ஆஃபீஸ் போகக்கல தான் இந்த கிளிப்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு அங்கே வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாயிருந்துச்சு, ஏசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸாக இப்படி ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ என் பிஸ்னஸ் நேம் வந்துட்டு ஃபசா ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டால் தான் அல்ஹம்துலில்லா நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திக்கிறேன். இன்னும் எனக்கு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்து எனக்கு அன்பு தந்த உங்களை எல்லாருக்குமே மிச்சம் நன்றி. ஜஸாக்கல்லா, தேங்க்ஸ் அலாட். இதை வந்துட்டு இந்த நேரத்தை நான் செல்வது வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக்குது. தேங்க்ஸ் அலாட். ஸ்ரீலங்காவில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணிட்டு போகிற, பிஆர் எப்படி எடுக்கிற, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்களில் நான் அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நிறைய நாளாக வந்துட்டு என் 5 மணி மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு போடவே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கிளிப் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிளிப் வந்துட்டு எடுத்திருந்தேன். அன்றைக்கு காலையில் மஞ்சக்காய் கிழங்கு இருந்துச்சு பிடுங்கினது. அப்போ அதை தான் நான் அவிக்க வச்சிக்கிறேன். மஞ்சக்காய் கிழங்கு அவிச்சு நல்ல ஒரு கொச்சுக்க சம்பல் செஞ்சால் வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அதை அப்படியே அவிக்க வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சோறு செய்கிறது, அந்த மாதிரி காலையில் அவங்களுக்கு லஞ்ச் செய்கிறது, அந்த வேலைகள் தான் செஞ்சுட்டிருக்கிறேன். காலையில் வந்துட்டு எவ்வளோதான் நேரத்தோடு எழும்பினாலும் அப்படி ஒரு ஹரிபரியாக போகக்கல, எவ்வளோ டைம் இருந்தாலும் போதாத மாதிரியே இருக்கும். அதுவும் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே செய்யக்கல இன்னும் கொஞ்சம் சுத்தமாக டைம் இல்லாத மாதிரியே இருக்கும். ஹஸ்பண்ட் வேறு அடிக்கடி வந்து முடிஞ்சா செஞ்சாச்சா அந்த மாதிரி கேட்கக்கல இன்னும் கொஞ்சம் அப்படி பதட்டம் ஆயிக்கும். கோடை காலம் ஸ்டார்ட் பண்ணக்கல வந்துட்டு நான் செல்லிந்தேன் தோட்டத்தில் மிச்சம் காய்கள் இல்லை அந்த மாதிரி. ஆனால் மாஷாலாண்டு மழை பெஞ்சதுக்கு பிறகு தோட்டமே அப்படி பச்சை ஆயிக்கிறதோட இந்த கீரை வகைகள் அதெல்லாம் வந்துட்டு திருப்ப வளர ஸ்டார்ட் பண்ணுது. பார்க்கக்கலையுமே மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக்கும். பச்சை பச்சையாக ஆயிக்கலை. கோடையில் சரியாக எனக்கு கவலை இருந்துச்சு, என்னடா இப்படியே கோடை வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் எல்லோரும் செத்து போய்த்துருவாங்களே அந்த மாதிரி கவலை வந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்தளவுக்கு அல்லாஹ் விடலை. அதோட கொஞ்சம் கொட்டுக்கலையும் பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பச்சை சம்பல் செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ உடனே எனக்கு காட்டிப்படலை. இந்த கொச்சுக்க சம்பளையும் செஞ்சு தேசிக்க புளியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்டா நான் அந்த ரெசிபி உங்களோட ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன், நான் சுற்றி தான் ஷேர் பண்ணலை. அதோடய மஞ்சக்கிழங்கு வந்துட்டு வெந்தி இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேஸ்லேயே தான் அவிச்சிருந்தேன். ஏன்டா மழை அப்படின்றதால விறகு வந்துட்டு பத்துறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். அதை சுற்றி கேஸில் தான் இன்றைக்கி எல்லாம் செஞ்சிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஒரு முட்டை கறி செய்கிறதுக்கு கொஞ்சம் பிலுந்திக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கி கொஞ்சம் முட்டை பொரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதால ஷேர் பண்ணலை. பசுப்பாலையும் சைட்லேயே காய்ச்ச வச்சுருந்தேன். அப்போ அதுவும் பொங்கி இருந்துச்சு. டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து மகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு அந்த கிளிப்பெல்லாம் எடுக்க கிடைக்கல, அவ்வளோவே அன்றைக்கு வந்துட்டு லேட்டாகி இருந்துச்சு. இந்த முட்டை பொரிக்கிற ரெசிபியும் நான் ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. கொட்டுக்கொலைக்கு வந்துட்டு தேங்காய் பூவெல்லாம் நான் போட மாட்டேன். ஏன்டா ஹஸ்பண்ட் சாப்பிட லேட் ஆகிட்டு அப்படின்டா கெட்டு போய்த்துருமோ அப்படின்னு சொல்லி நான் போடுறல. சும்மா வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், உப்பு, தேசிக்க புளி அந்த மாதிரி போட்டு பச்சை சம்பல் உண்டு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்போ கறியெல்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டை லஞ்ச் பாக்ஸை தான் போட்டுட்டிக்கிறேன். இன்றைக்கு கறி வந்துட்டு முட்டை பொரிச்சது, அதோட பருப்பு கறி கொஞ்சம் சமைச்சிருந்தேன், அதையும் எனக்கு காட்ட கிடைக்கல. அதோட இந்த கொட்டுக்கொலை சம்பல், அவ்வளோதான். ஹஸ்பண்டையும் வந்துட்டு வேலைக்கு அனுப்பினதுக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். அதுக்கு பிறகு நான் வந்துட்டு டீ குடிச்சிட்டு என் எக்ஸசைசஸ் அதை மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். அப்போ இன்றைக்கி மஞ்சக்கிழங்கு அப்படின்றதால கொஞ்சம் நல்லா விருப்பமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே. நிறைய நாளைக்கு பிறகு மஞ்சக்கிழங்கு சாப்பிட்றேன்.
இதுக்கு வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு அப்படின்றது தான் தமிழ் பேர். நாங்கள் வந்துட்டு மஞ்சக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் மஞ்சள் அப்படி இல்லாட்டி முருங்கலை போட்டு நீங்கள் இதை அவிச்சிக்கணும். ஏண்டா விஷங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுண்டா இல்லை பெத்திரம் அப்படின்னு சொல்லி எங்களோட உமாவெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக புள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருந்தேன். நல்ல ஒரு ஆரோக்கியமான பிஸ்கட் ரெசிபி. அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு வந்துட்டு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதோட சீனியை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படின்றதால நான் வந்துட்டு ஸ்பட்யூவில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வாசத்துக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சீனி வந்துட்டு உங்களோட விரும்பின அளவு சேர்க்கலும். நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு முட்டையிட மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளைக்கருவை நீங்கள் வேறையாக வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு புறவுக்கும் யூஸ் ஆகும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு ஆட்டமா அப்படி இல்லாட்டி மைதா சேர்த்துக்கலும். ஸ்ரீலங்காவில் நாங்கள் கோதுமமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மைதா. எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் எங்களுக்கு பிஸ்கட்டை வந்துட்டு லேசாக செய்யலும். அப்படி இல்லாட்டி ஒட்டிகிட்டே இருக்கும் அதை சுற்றி. நீங்கள் மாகரின் யூஸ் பண்ணாமல் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாகரின் யூஸ் பண்ணினா உப்பு தேவையில்லை, ஏண்டா அதிலே நிறைய உப்பு இருக்கும். 20 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி பிஸ்கட் செஞ்சுக்கலாம். இதே கலவையை வச்சு உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து சாக்லேட் சிப் பிஸ்கட் செய்யலாம். என்ன சரி ஃப்ளேவர்ஸ் போட்டு உங்களுக்கு பிஸ்கட் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விரும்பின மாதிரி எந்த வகையான பிஸ்கட் கூட செஞ்சுக்கலாம். அச்சு கழிக்குது அப்படின்னா அதை அச்சை வச்சு செய்யலாம். சாக்லேட் பவுடர் கலந்து சாக்லேட் பிஸ்கட் செய்யலாம். க்ரீம் வைக்கலாம். அந்த மாதிரி விதவிதமாக செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்படி நல்லா மிச்சம் தடிப்பமாகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் தட்டிட்டு அதில் முட்டையோட வெள்ளைக்கருவை போட்டு இப்படி நல்லா வறுத்தெல்லில் இப்படி நல்லா ஊண்டி எடுத்தேன். அப்போ இது நல்லா டேஸ்ட்டாகவும் வைக்கும், அதோட ஆரோக்கியம் வைக்கும். எள்ளுக்கு பதிலாக உங்களுக்கு வறுத்த ரட்டக்கஜு தூள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவனை வந்துட்டு 180 பாகை செல்சியஸில் ஒரு 5-10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு ட்ரேயில் நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கட் எல்லாம் வச்சுக்கோங்க. மகன் வந்துட்டு பேக்கிங்க்கு அவ்வளோவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். இப்போ அதை சுற்றி நான் எப்போ என்ன செய்ய போனாலும் அவர் சேரை கொண்டு போட்டு அப்படியே வந்துடுவார் செய்கிறதுக்கு. கொஞ்சம் கரைச்சல் தான் இருந்தாலும் அவங்க எங்கே தான் போக இல்லையா, ஃபோன் பார்க்குறத விட எவ்வளவோ நல்லம் அப்படின்னு சொல்லி நான் செய்கிற வேலை எல்லாத்துக்குமே அவரை கூட்டிக்குவேன். பார்க்குற ஆக்களுக்கு தெரிஞ்சிக்கும் அவர் எப்போவுமே என் முன்னுக்கு அப்படி இல்லாட்டி பின்னுக்கு தான் நிற்பார். அப்போ பிஸ்கட்டெல்லாம் செஞ்சுட்டு அவனும் கொஞ்சம் லேசாக சூடாகலை நீங்கள் மிடில் ரேக்கில் வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையிலும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வந்துட்டு பிஸ்கட் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து ரெடி ஆயிரும். இருந்தாலும் உங்களோட அவனை பொறுத்து நீங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரி 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வந்துச்சு அப்படின்னா இறக்கி வச்சிடலாம். இறக்கி அந்த சூட்டுக்கே இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அது வரைக்கும் அப்படியே வச்சிடணும். நல்லா சூடெல்லாம் மாறி வரக்கலை கடிக்கக்கலை நல்லா பிஸ்கட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அப்படி நல்லா வைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணிலும் நல்லா இனிப்பு போடாத ஒரு டீயோட அப்படி இல்லாட்டி ஒரு கோப்பி அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஏன்னா புள்ளால் வந்துட்டு விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஏலும் அப்படின்னு சொன்னால் புள்ளாளுக்கு இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆட்டாமா சேர்த்ததுனால இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களோட செல்லணும் அப்படின்னு இருந்தேன். போன வ்ளாகில் வந்துட்டு என் தம்பி மௌத்தாகின விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும், பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வளோ நிறைய பேர் நிறைய துவா செஞ்சுருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுதலாக அவ்வளோ பேசியிருந்தீங்க. தேங்க்ஸ் அலாட்டும்மா. நான் யாருன்னு தெரியாமல் கூட நான் சின்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி வந்துட்டு அவ்வளோ துவா செஞ்சுருந்தீங்க. தேங்க்ஸ் அலாட். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.